பிரேஸ் த லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The book of Judges chapter 14 verse 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. நியாயாதிபதியாகிய சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நாளில் சிங்கத்தை அவர் கொலை செய்கிறார். சிங்கத்தை கொன்று போட்டு அடுத்த முறை அந்த சிங்கத்தினுடைய சடலத்தை பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு தேன் கூடு கட்டி இருக்குது. அந்த தேனை அவர் சாப்பிடுகிறார். அதிலிருந்து ஒரு விடுகதையை அவர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த மீனிங் ஆஃப் இந்த ரிடில், இந்த விடுகதையினுடைய மீனிங்கை வாசிக்கும் போது பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம், சிங்கம் நம்மளை பட்சிக்கிற ஒன்று, அது ஒரு பட்சணத்தை கொடுத்தது. பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு விடுகதை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இதனுடைய ஆவிக்குரிய ரகசியத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அப்போ இந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும். பட்சிக்கிறவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிறத பிடுங்குறவங்க, அப்படிதானே? அதை தான் பட்சிக்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஒரு சிங்கம் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா அது நமக்கு ஏதாவது கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே கொடுக்காது. நம்மக்கிட்ட நம்மளையே அது சாகடிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படிப்பட்டது தான் சிங்கம். நம்மக்கிட்ட நம்மளையே அது விழுங்கக்கூடியது சிங்கம். அது பட்சிக்கிற ஒரு பிராணி. அதுகிட்டேருந்து எனக்கு பட்சணம் வருமா? வரவே வராது, ஒரு நாளும் வராது. அது யோசிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பட்சிக்கிற சிங்கத்திலிருந்து கூட உனக்கு நான் பட்சணத்தை என்னால் வர வைக்க முடியும் தெரியுமான்னு என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அதே தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க பட்சிக்கிறாங்களே, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம்தான், அதையும் வாங்கிக்கிட்டாங்க, அதையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆண்டவர் பட்சணத்தை கொண்டு வர போகிறார். உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? இல்லை விசுவாசிக்க முடியுதா? அவங்க ஒரு நாளும் எனக்கு ஒரு சின்ன காரியம் கூட செஞ்சதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தானே? நம்ம என்கிட்ட இருக்கிறத தான் அவங்க பிடுங்கிட்டு போவாங்களே ஒழிய ஒரு நாள் கூட எனக்கோ என் பிள்ளைங்களுக்கோ அவங்க எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த நபர்கள் மூலமாக கர்த்தர் பட்சணத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியாக கூட நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை என்னோடக்கிட்ட இருந்து அப்படி பிழிஞ்சு என்னை எடுக்கிறாங்க, சக்கையாக பிழிஞ்சு என்னை வேலை வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்க கூட பட்சணத்தை கொடுக்குற நாட்கள் வரும் பிரியமானவர்களே. அப்படியான நாட்களை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். இது ஒரு தீர்க்க தரிசனமான வசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வரும். பலவான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் கிட்டேருந்து நமக்கு மதுரம் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் போகிற ஒரு சூழ்நிலை கடினமான சூழ்நிலையாய் காணப்படுகிறதா? அந்த சூழ்நிலையின் முடிவில் ஒரு மதுரமான ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? சம்திங் ஸ்வீட் இஸ் கோயிங் டு கம். ஏதோ ஒரு மதுரமான ஒரு நல்ல செய்தி அதிலிருந்து வரும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படலாம், வேதனைகள் காணப்படலாம். ஆனால் இதிலிருந்து கூட ஒரு மதுரம் எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் அநேக இழப்புகளை சந்தித்து சந்தித்து சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? இதிலிருந்து கூட ஒரு மதுரம் வரும், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ சம்திங் ஸ்வீட்ஸாக ஒன்று வரும்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசுகிறாரு. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்களாம். என்னன்னா, நாசரேத்திலிருந்து நன்மை வந்ததோ. நாசரேத்துன்ற ஊர்லேருந்து ஒரு நாளும் நன்மை வராதான். அதனால் அது ஒரு ப்ராவர்பாவே மாறிடுச்சு. நாசரேத்து ஊர்லேருந்து நன்மை என்னைக்காவது நடக்குமா? ஆனால் நாசரேத்து ஊர்லேருந்து நன்மை வந்துச்சா இல்லையா? ஆண்டவராகிய மேசியாவே அந்த இடத்துலேருந்து கடந்து வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது எந்த காரியம் இது முடியாது, இதிலிருந்தெல்லாம் ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது
அப்படின்னு சொல்லுகிற காரியத்திலிருந்து கூட நன்மைகள் வரக்கூடும். இது எனக்கு அவமானத்தை தான் கொண்டு வர போகுது அப்படின்ற சூழ்நிலையிலிருந்து கூட ஆண்டவர் மதுரத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும், மாறாவான எந்த கசப்பான சூழ்நிலையையும் கர்த்தரால மதுரமா மாற்ற முடியும். ஆமேன். அதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மதுரமாய் கொடுப்பார். பட்சிக்கிறவனிடத்துலேருந்து கர்த்தர் உங்களுக்கு பட்சணத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு அருமையான வசனத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற நபர்களை நீங்கள் பார்க்காதீங்க, ஆண்டவரை நீங்கள் பார்ப்போம். கர்த்தர் மேலே விசுவாசமாக இருப்போம். ஆண்டவர் எப்படிப்பட்ட நபர்களையும் எப்படியாக மாற்ற தேவனால கூடும். ஆமேன். ஒரு யோசிப்பால் யோசித்திருக்க முடியுமா? இந்த சிறைச்சாலையில் ஒரு கைதியை போல் நான் இருக்கிறேன், ஒரு அடிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் இதிலேருந்து ஒரு மதுரம் வரும்னு அவர் நினச்சிருப்பாரா? ஆனால் எங்கே கர்த்தர் கொண்டு போனார் பார்த்தீங்களா? அன்னைக்கு மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படி வாழ்ந்தவர். பார்வோன் அரண்மனையில் ராஜகுமாரனா வாழ்ந்தவர் இன்னைக்கு ஒரு வனாந்திரமான இடம், ஒருத்தருமே இல்லாத ஒரு இடம், ஆடுகளை மேய்த்து கொண்ட நோபடி, ஒரு ஒன்றுமில்லாதவனை போல மாறிவிட்டார். ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவரை உயர்த்தினார் அல்லவா? எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், யாரெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாலும் கர்த்தர் சொல்றாரு, அந்த பறித்தவர்களிடத்தில் இருந்தே உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்மைகள் வரும் பிரியமானவர்களே. மதுரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நல்ல செய்திகளை நீங்கள் கேட்கத்தான் போகிறோம். ஆமேன். இவ்வளோ துர்ச்செய்தியை நான் கேட்டுட்டேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நன்மை நடக்குமான்னு சொல்கிறீங்களா? நிச்சயமாக நடக்கும். கர்த்தரை நம்ம நம்பும் போது நிச்சயமாக நம்ம சூழ்நிலை மாறும். இனிமேல் இந்த வியாதி மாறுமா, இனிமேல் இந்த வலி வேதனைலாம் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சி செட்டில் டவுன் ஆகுறீங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி கொடுப்பார். ஒருவேளை மற்றவங்க சொல்லலாம், இது இப்படி தான் இருக்கும், இது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் மாறவே மாட்டாங்க அப்படின்னு அநேகர் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். நியாயாதிபதிகள் 14வது வசனம், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?